ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்ப்ளி குக்கிங். இன்றைக்கி பூசணிக்காய் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு 2 கப்பு பூசணிக்காயை அதே பாத்திரத்துலேயே போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதையும் அதோடு சேர்த்து 2 கப்பு தண்ணி ஊற்றி அந்த காயை நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு அதை நல்லா கடைஞ்சிக்கணும். அந்த காயும் அந்த சாதமும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா 1/2 கப்பு பால் சேர்த்து திரும்பவும் அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணணும். நம்ம இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை அதோடு சேர்த்துக்கணும். இந்த பூசணிக்காய் பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவோட திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.